ஒவ்வொரு ராசிக்காரருமே பார்த்தீங்களா, அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தாங்க ஒரு தனித்துவமான குணத்தோடு இருப்பாங்க. அந்த வகையில் நம்ம மீன ராசி நேயர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க, அவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் இந்த 2026 கிடைக்கக்கூடிய யோகங்கள் என்ன, அவங்களுக்கு காத்திருக்கும் சர்ப்ரைஸ் என்ன, ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, இதையெல்லாம் குறித்து தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். மேலுமே மீன ராசிக்காரர்களுக்கு சிறப்பான குணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படின்னு சொல்ல இவங்ககிட்ட கிடையாது. செயல்களை செய்வதிலும் சரிங்க, எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவும் இருப்பாங்க. மேலுமே இது குரு பகவானே ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னு சொல்லலாம். மீன ராசிக்கார்ட்ட அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும். எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில் வெற்றி நிலையானது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே இவங்க இயற்கையை ரொம்ப விரும்புவாங்க. இவங்களை யார் நேசிக்கிறாங்களோ அவங்கள இவர் நேசிக்குவாங்க. நல்ல குணங்களை கொண்டவங்க இவங்க. பார்த்திங்களா, ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையவே கிடையாதுங்க. இந்த ராசிக்காரர் பார்த்திங்கன்னா எல்லா விஷயத்தையுமே யோசித்து எல்லா கோணங்கள்லையுமே முடிவதுக்குள்ள சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த மேசம், கடகம், சிம்மம், தனுசு ராசிக்காரர் இவங்களுக்கு நண்பராக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி ரிஷபம், மிதுனம், கன்னி, துலா ராசிக்கார்ட்ட இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு ராசிக்காரர் அப்படின்னே சொல்லலாம். மேலுமே இந்த ராசிக்காரை பொறுத்த வரைக்குமே ஏழை பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடியவங்க. அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இவங்க இணக்கமான ஒரு ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்க பார்த்திங்களா, கன்னி ராசிக்காரர் கூட திருமணம் நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. மேலுமே அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா சிறப்பாக இருக்கும். மீன ராசிக்காரர் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு இருப்பாங்க. இந்த ராசிக்காரர் பார்த்திங்களா, யாரை நண்பனாக்கி கொள்கிறாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலி அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிகுந்த ராசி தான் இந்த மீன ராசி. சரி, விஷயத்துக்கு வருங்க. இந்த மீன ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். மேலுமே உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் ஆண்டு பார்த்திங்களா, நம்மளுடைய மீனராசி நண்பர்களுக்கு சனியின் ஜென்ம சனி தாக்கம் இருந்தால் கூட குருவோட பார்வையினால் உங்களுக்கு பொறுமைக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். எந்த விஷயத்துலையுமே ரொம்ப பொறுமையாக இருங்க. மேலுமே உள்ளுணர்வு மற்றும் ஆன்மீக வளர்ச்சியானது இந்த காலகட்டத்தில் அதிகமாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும். வெளிநாட்டு தொடர்பான விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேலுமே தொழிலில் வளர்ச்சியும் கௌரவமான ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுதுங்க. மேலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே தொழில் மற்றும் நிதி இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாமே முடிவிற்கு வரும். அதே மாதிரி புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த டைமில் கிடைக்கும். அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மேலுமே இந்த ஆண்டு உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான பலன்கள் நிறையவே இருக்குது. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மேலுமே நீங்கள் எந்த ஒன்றிலுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யும் செயல்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறான மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக மாறப்போகுதுங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்குமே பூரட்டாதி 4ஆம் பாதம் முதல் உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரங்கள் எல்லாமே இந்த ராசிக்குரியதுங்க. அனைவருக்குமே நல்லதே நடக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் உடைய மீனராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்திங்களா நிறைய யோக பலன்கள் காத்திருக்கு. குடும்ப நலம் பாதிக்கப்படாது, ஒரு சில நன்மைகள் ஏற்படும் ஒரு ஆண்டாக உங்களுக்கு இருக்க போகுதுங்க. பொதுவாகவே அந்தஸ்துக்கு உங்களுக்கு இந்த காலத்துக்கு சிறப்பாக இருக்கும். முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைகள் உங்களோட சொல்படி நடந்துக்குவாங்க. அதனால் உங்களுக்கு பார்த்திங்களா மகிழ்ச்சி கொடுக்கும். படிப்புலையுமே அதிக ஈடுபாடு காட்டுவது உங்களோட மனதிற்கு மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமையப்போகிறது. அதே மாதிரி நீங்கள் அன்றாட பணிகளை சிறப்பாக செய்யுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும். பொருளாதார நிலையில் உங்களுக்கு சரிவுமே ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்குது. நீங்கள் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்தால் கூட நீங்கள் சமாளிக்கக்கூடிய நிலையுமே இருக்குங்க. பல அரிய காரியங்களை செஞ்சு பயனடையக்கூடிய வாய்ப்புமே உங்களுக்கு காத்திருக்கு. உத்தியோகஸ்தாரர்களுக்கு இதுவரைக்குமே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒரு காலமாக தான் இருக்குது.
இதனால் வேலை சூழல் நிமித்தமாக அமையும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு உங்களோட மனதிற்கு மகிழ்ச்சி தடைக்கூட வகையில் தான் இருக்குது. சக தொழிலாளர்களோட ஆதரவுமே உங்களோட முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஒரு ஆண்டாக அமைய போகுது. உயர் அதிகாரிகளும் உங்களிடம் நெருக்கத்துடன் பழகி உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொள்வீங்க. தொழிலில் பார்த்திங்களா ரொம்ப அக்கறை செலுத்துங்க. விவசாயிகளுக்கு திருப்திகரமான ஒரு சூழ்நிலையானது இருக்கும். பொருளாதார நிலையில் பொறுத்த வரைக்குமே அபிவிருத்தி ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. பொருளாதார நிலையில் கணிசமான வளர்ச்சியை நிச்சயம் நீங்கள் காண முடியும். அதே மாதிரி எதையுமே முடியாது அப்படின்னு செய்கிறத விட நம்மளால் முடியும் அப்படின்னு செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மேலுமே வெற்றியோ தோல்வியோ முயற்சி பண்ணுங்கள், அது நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலை பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் வரக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய வாழ்வு மேலும் மேலும் சிறப்படைவதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதை நீங்கள் முறையாக பயன்படுத்தி கொள்வது அவசியமான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கட்சி தலைமை உங்களுக்கு சில முக்கிய பொறுப்புகளை கொடுக்கும். அதை எல்லாமே நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கான அங்கீகாரம் கட்சியில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க, நல்ல ஒரு பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கலைத்துறை பணிகள் சரிவர நடக்க ஆரம்பிக்கும். பலவிதமான நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் உங்களுக்கு அமைச்சிருக்கு. நல்ல நலம் பெருக வாய்ப்பு இருக்குங்க. தொழிலில் சிறக்கும். உங்களை ரொம்ப உயர்வான ஒரு நிலைக்கு கொண்டு செல்ல இந்த ஒரு காலகட்டமானது உங்களுக்கு நல்ல ஒரு கிரக நிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு. உங்களோட கௌரவம் சிறப்பாக அமையும். புகழ், பேரு, பொருள் எல்லாமே பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை எல்லாமே நீங்கள் பெற போகிறீங்க. பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தரும காரியங்களில் ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா நலம் பெருகும். மேலுமே மனநலம், குடும்ப நலம் அதிகமாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்கு. குழந்தைகளோட நலனில் அக்கறை காட்டுவது அவசியமான ஒரு விஷயங்க. தேவையான பணமானது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். வரவேண்டிய பணமுமே கைக்கு வந்து சேரும். அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சில பேர்த்துக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புமே இருக்குது. மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் அனைத்துமே நீங்கி மகிழ்ச்சியான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மருத்துவம் படிக்கும் மாணவர்கள் புகழ் பெறக்கூடிய ஒரு கணிதத்துறை மாணவர்கள் சிறந்து விளங்குவீங்க. வெளிநாடு செல்லும் வாய்ப்புமே சில பேர்த்துக்கு இருக்குது. அதை முறையாக பயன்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அடுத்ததாக பார்த்தோமா, நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீனராசி நேயர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டை பொறுத்த வரைக்குமே குடும்ப நலம், மனநலம் இரண்டுமே சீராக அமையக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. தகுதி வாய்ந்த அரசு அலுவலர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்பு இருக்குது. கலைத்துறை பணிகள் சிறப்பாக இருக்கும். குடும்ப நலம் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஏழைகளுக்கு உதவுங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில். தெய்வ பணிகளில் ஈடுபடுங்க. கணிதத்துறை வல்லுநர்கள், மருத்துவத்துறை மேலாளர்கள், விவசாயத்துறை விற்பனையாளர்கள், இந்த மாதிரி எல்லாமே அனைவருக்குமே நீங்கள் பாராட்டும் பெற வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தது பார்த்தோமா, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆண்டு எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தொழிலையுமே சிறப்பாக இருக்கும். முதலாளி தொழிலாதி உறவு அன்போடு இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு. பணவரவு பொறுத்த வரைக்குமே சீராக இருக்கும். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் நடந்து கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆண்டு சூப்பரான ஆண்டாக அமைய போகுது. மற்றவங்க பாராட்டத்தக்க வகையில் உங்களோட செயல்கள், வேலை எல்லாமே உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாக அமைச்சிருக்கு. மேலுமே நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களையுமே முழு மனதோடு செஞ்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உறவினர்களுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவிற்கு வரும் ஒரு ஆண்டாக தான் அமைச்சிருக்கு. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுங்க. குழந்தைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் குரு பகவானை நவகிரகங்களில் வழிபட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஏற்றத்தையுமே நீங்கள் பெறலாம். அடுத்ததாக பார்த்தோமா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டு வீடு, மனை இது எல்லாமே வாங்குவதில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகி புது வீடு நீங்கள் கட்டக்கூடிய யோகமே காத்திருக்குங்க. பண பிரச்சனைகள் தீர்ந்து பண வரவு திருப்திகரமாக இருக்கும் வகையில் தான் உங்களுக்கு கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. உங்களோட திறமை பார்த்திங்களா பல வழிகளிலுமே வெளிப்படக்கூடிய ஒரு ஆண்டாக அமைஞ்சிருக்கு நம்மளுடைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு. உங்களோட வேலை நுணுக்கத்தை கண்டு மற்றவங்க உங்களை பாராட்டும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. அதே மாதிரி குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமான ஒரு சூழலானது உங்களுக்கு உருவாகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு யோகமே காத்திருக்கு.
அதே மாதிரி நீங்கள் வியாழக்கிழமை தோறுமே அருகில் இருக்கக்கூடிய நவகிரக கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ராகு காலத்தில் நடைபெறக்கூடிய பைரவர் பூஜையில் கலந்து கொள்வது இன்னும் சிறப்பு. மேலுமே நீங்கள் பார்த்தீங்களா, முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் தினமுமே வணங்க உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய மீனராசி நேயர்களே, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு நிரந்தரமற்றதுங்க. மேலுமே நிலையற்றது. அதனோட அனுபவங்களோட தொகுப்பு. இன்பத்திலையும் துன்பத்திலையும் நிதானத்தை கடைபிடிப்பது, பொறுமையோட உண்மையான உழைப்பை வழங்கி நிகழ்காலத்தில் வாழ்வதே சிறந்த ஒரு வாழ்க்கையோட தத்துவனே சொல்லலாங்க. அடுத்தவங்க மனதில் வாழ்வாதே உண்மையான வாழ்க்கைங்க. மற்றும் ஆழ்ந்து பார்த்தால் வாழ்க்கை ஒரு அற்புதம் அப்படின்னே சொல்லலாம். ஓடாத நதியும் தேடாத மனமும் தெளிவு பெறாது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். அதாவது இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே தோல்வி அப்படின்னு நினச்சிங்களா, அந்த தோல்வி உடனே வெற்றியாக மாறும். நமக்கு முதல் படி தோல்வியாக இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மேலுமே நீங்கள் சரியாக உங்களுடைய திறமைகளை பயன்படுத்திங்க, நல்ல ஒரு வெற்றியும் முன்னேற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொடர்ந்து குரு பகவானை வணங்கிட்டு வாங்க. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.